பிஃபோரா வந்து இப்போ எம்என்சி கம்பெனில ஒர்க் பண்ணியிருந்தேன். ஒரு 11 இயர்ஸா ஒர்க் பண்ணியிருந்தேன். அப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சோசியல் லீகலோட ஆட் வந்து நான் பார்த்தேன். ஸோ அதுக்கப்புறம் நான் தரணி ப்ரோ மீட் பண்ணி, அதுக்கப்புறம் தான் நான் சோசியல் லீகல்ல ஜாயின் பண்ணேன். ஸோ லேர்ன் பண்ணிட்டு இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸ்பர்ட்டா இருக்கேன். இப்போ நான் ஒர்க் பண்ற என்னோட கிளையன்ட்டுக்கு நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ற அளவுக்கு நான் எக்ஸ்பர்ட் ஆயிட்டேன் இப்போ. அது இல்லாம ரியல் எஸ்டேட்டுக்கும் ஒர்க் பண்ணும்போது லீட் ஜெனரேஷன் பண்ணேன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு லீட் ஜெனரேஷன் பண்ணேன். கிட்டத்தட்ட ஒரு 7,000 தான் ஸ்பெண்ட் பண்ணேன். ஒரு 20, 25 லீட் வந்தது. அதுல ஒரு லீட் கன்வெர்ட் ஆயி கிட்டத்தட்ட அதுல ஒரு 1,00,000 ஏர்னிங் பண்ணியிருக்கேன் அதுல. ஸோ அது இல்லாம செப்டம்பர் மந்தே கிட்டத்தட்ட ஒரு 20 ஒரு கிளையன்ட்க்கு 20,000 இன்னொரு கிளையன்ட்க்கு 15,000 ஸோ ம். கிட்டத்தட்ட 35,000 அது இல்லாம இந்த 1,00,000 அதாவது டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சர்வீஸ்ன்னு போகும்போது பண்ணதுல இருந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட மந்த்லி நீங்க 35-50K போடுங்க. இதுவரைக்கும் 4 மாசம் ஆயிருக்கு. டிசம்பர் வரைக்கும் 4 மாசம். ஒரு ஓகே. மாசம் 50,000னாலும் 4 மாசம் கிட்டத்தட்ட 2,00,000 ஆயிருக்கு. அது இல்லாம ரியல் எஸ்டேட்ல ஒரு 1,00,000 3,00,000 ஏர்னிங் பண்ணியிருக்கேன் இதுவரைக்கும். ஆக்சுவலா நான் லேர்ன் பண்ணிக்கிட்டு இருக்கும்போதே என்னால ஒரு 40K, 50K ஏர்னிங் பண்ண முடியுது இப்போ. ம். என்னோட லேர்னிங் கம்ப்ளீட் பண்ணிட்டேன் அப்டின்னா, இத விட இன்னும் அதிகமா தான் போயிட்டு இருக்கு. இருக்க கிளையன்ட் எனக்கு வந்து அதிகமா தான் வந்துகிட்டு இருக்காங்க. எல்லாமே எவ்ரி ஒன் வந்து சொல்லிக் குடுத்துடுறீங்க. மெட்டானா என்ன? Facebookல எப்படி வந்து ரன் ஆகுது? ரன் ம். பண்றதுக்கு என்னென்ன டூல்ஸ் யூஸ் பண்ணணும்? அப்படின்றத எல்லாமே சொல்லிக் குடுத்துடுறீங்க. ஜஸ்ட் அத நம்ம தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். நம்மளே ஆட் ரன் பண்ணலாம். அத சர்வீஸாவும் குடுக்கலாம்.